ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட முதுமையை தடுக்கிறதுக்காக நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஆசனம். இது எப்பொழுதுமே நாம் இளமையாகவே இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி புரியும். இந்த ஆசனம் பழகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கலாம். பட் தொடர்ந்து நீங்கள் விடாமுயற்சியோட பயிற்சி செஞ்சு இந்த ஆசனத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா, நாம் எப்பொழுதுமே நாம் எப்பொழுதும் எங்காவே இருக்கிறதுக்கு மார்க்கண்டேயனா திகழ்கிறதுக்கு இந்த ஆசனம் மிகவும் ரொம்ப நல்லா உதவி புரியும். இந்த ஆசனத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா சக்கராசனம். இந்த ஆசனம் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, நம்ம உடல் இந்த ஆசனம் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு சக்கர வடிவத்தில் நல்லா பின்னோக்கி வளையும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களோட உடலை பின்னோக்கி சக்கர வடிவில் வளைக்கிறீங்களோ, முதுகெலும்போட தன்மை எந்த அளவுக்கு இலகுவாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது நேராக இருக்கும் பொழுது உள்ளுறுப்புகள் எல்லாமே ரொம்ப அழகாக அதோட இடத்துல இருந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக நல்லா வேலை பார்க்கும். இந்த முதுகெலும்போட நெகிழ்வுத்தன்மையை நம்ம அதிகப்படுத்த இரத்த ஓட்டம் உடல் முழுவதுமே ரொம்ப சீராக இருக்கும். இது மூலமாக நாம் எப்பொழுதுமே யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காகவே இருக்க முடியும். இந்த சக்கராசனத்தை ஒரு தேர்ச்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பயிற்சி செய்யுங்க. நாட்கள் செல்ல 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 உங்களால் தனியாக அந்த ஆசனத்தை பயிற்சி செய்ய முடியும். தினசரி அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 30 வினாடிகள் 2 முறை மட்டும் இந்த சக்கராசனத்தை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாலுமே மிக நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். தோள்பட்டை வலி உள்ளவங்க, கழுத்து உள்ளவங்க, சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, தலைவலி, ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க, முதுவலி உள்ளவங்கெல்லாம் இந்த ஆசனத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அல்லது ஒரு தேர்ச்சி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட அவங்களோட வழிகாட்டுதலோட இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யுங்க. இப்போது இந்த சக்கராசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல படுத்துக்கிட்டு கைகள் இரண்டையுமே உடல் ஒட்டி வச்சுக்கணும். கால்கள் இரண்டையும் மடிச்சுக்கலாம். பாதங்களை ஒரு அரை அடிக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு இரண்டு கைகளையுமே மடித்து உள்ளங்கைகள் உங்களோட தோள்பட்ட அருகில் வர்ற மாதிரி வச்சுக்கணும். உள்ளங்கைகளை நல்லா தரையில் பதிச்சதுக்கு அப்புறமா நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க உங்களோட கால்கள் மற்றும் கைகள் கரெக்டாக கீழே இருக்குதா அப்படின்னு. இப்போது நல்லா உள்ளங்கைகளை கீழ் நோக்கி அழுத்தி உடலை நல்லா மேல் நோக்கி உயர்த்துறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்கள் தலை கீழே படாது. அப்படி மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சை அடக்காமல் இந்த சக்கராசனத்தில் ஒரு 20 செகண்ட்ஸ் வரைக்கும் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் மெதுவாக உடலை கீழே இறக்கிக்கலாம். இதுதான் சக்கராசனம். சரி நேயர்களே, இன்றைக்கி நாம் முதுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இந்த சக்கராசனம். எப்படி பயிற்சி செய்கிறது, இதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் பார்த்தோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.